ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நெறைய நம்ம ஜோதிட பெருமக்கள், இப்ப என்னுடைய தொழில்ல இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, காவி அணிந்து என்ன பண்றாங்கன்னா, ஜோதிட பலன்கள் உரைக்கிறார்கள். ஆமா. இதுல என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்டின்னா, நீங்க கிரகஸ்த வாழ்க்கையில் தயவு செய்து இருக்கின்ற வரையிலும், உங்கள் அறிவுக்காக காணிக்கை வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிற வரையிலும், உங்கள் உடலில் காவி வேண்டாம். ம். காரணம் என்னன்னா, நம்மளுடைய உடம்பில் காவி தரித்து, அந்த ஒரு தோற்றம் மக்களை ஈர்த்து, அதுல நமக்கு பொருள் வரும்னு ஒருவேளை நீங்க நெனச்சு அத பண்ணுனீங்கன்னா, அது உங்களை தவறான நிலைக்கு தான் அழைத்துச் செல்லும். காவி என்பது வந்து யாசகத்தின் வெளிப்பாடு. அதாவது இது வந்து சம்பாத்தியத்தின் நிலை கிடையாது. 12ஆம் பாவத்தை தாண்டி ஆகாய மார்க்கம் செயல்பட ஆரம்பிச்சுரும். பூமி தன்மையிலிருந்து விடுதலை அடையிறது தான் காவி. யாருக்கெல்லாம் காவி உடை போடுறாங்களோ, அவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா, பூமி தத்துவத்தோடு துண்டிக்கப்படுகிறார்கள்னு பொருள். யாரெல்லாம் உடல் முழுவதும் நிறைய ருத்ராட்சங்கள் போடுகிறார்களோ, இவர்கள் நிலத்தத்துவத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பூமி தத்துவம் அப்படின்றது இப்ப பூமியில அழுக்கு எல்லாமே கலந்து தான் இருக்கும் இல்லையா? அதுபோல நம்ம உடம்பும் பூமி தத்துவத்திற்கு கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதி. அதனால நீங்க மேக்ஸிமம் பாருங்க, சந்நியாச புருஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை தொட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி ஆமா, தூக்கி தான் போடுவாங்க. ஆமா. அது ஆக்சுவலி தீண்டாமை இல்ல. அவங்க பூமி தத்துவத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைந்து ஆகாயத்தோடு தொடர்பாகி இருக்கிறார்கள். அதோடைய வெளிப்பாடு தான் காவி உடை.